கோயில் என்றாலே அது சிதம்பரத்தில் அமைந்துள்ள நடராஜ பெருமானுடைய திருக்கோயிலையே குறிக்கும். இது பெரும்பற்ற புலியூர் என்று பழங்காலத்தில் வழங்கப்பெற்றது. இதற்கு புண்டரிகபுரம் என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த தலத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் வழிபட்டுள்ளார்கள். வியாக்கிரபாதர் தவம் செய்த திருப்புலீஸ்வரம் என்னக்கூடிய இளமையாக்கினார் கோயிலும், பதஞ்சலி முனிவர் பூஜை செய்த அனந்தீஸ்வரம் ஆலயமும் இங்கு அமைந்துள்ளன. இந்த தலத்தில் 12 தீர்த்தங்கள் இருப்பதாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அவற்றுள் சிவகங்கை என்ற திருக்குளமும் பரமானந்த கூபம் என்ற கிணறும் கோயிலுக்குள் அமைந்துள்ளன. பிற தீர்த்தங்கள் ஆவன வியாக்கிரபாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், திருப்பார்கடல், புலிமடு, நாகசேரி, சிவப்பிரிய தீர்த்தம், ஞானப்பிரகாசர் குளம், ஆயிக்குளம் முதலியன. சிவகங்கை தீர்த்தத்தை சிவ வடிவமாகவே கருதுவார்கள். அதே போல பெருமான் எழுந்தருளியுள்ள இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள வீதிகளை சிவமே நிலவிய வீதி என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அந்த திருத்தலத்தில் அடியவர்கள் அந்த சிவமே நிலவிய வீதியை வலம் வந்து ஒவ்வொரு வாயில் வழியாகவும் வந்து கூத்த பெருமானை வழிபட்டார்கள் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகின்றது. இந்த தலத்தில் பெருமான் ஆடக்கூடிய தாண்டவம் அவருடைய 5 தொழில்களையும் காட்டுகின்றன என்பார்கள். உமாபதி சிவம் அருளிய உண்மை விளக்க பாடல் இதனை நமக்கு விளக்குகின்றது. தோற்றம் துடி அதனில் தோயும் திவி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியில் சங்காரம் ஊற்றமா ஊன்றும் மலர்ப்பதத்தே உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்பது அந்த பாடல். சிவகாமி அம்மை காண நின்ற ஆடும் தில்லைக்கூத்தனுடைய கரத்தில் மேற்கரத்தில் உடுக்கை உள்ளது. அதனுடைய நாதத்திலிருந்து உலகங்கள் தோன்றின. இது படைப்பு தூழலை குறிப்பிடுவது. மற்றொரு வலப்புற கை அபயகரம், இது காத்தலை குறிப்பிடுகின்றது. இடப்புறத்தில் அமைந்துள்ள கைகளில் மேல் கை தீயினை தாங்கியுள்ளது. இது அழித்தல் தூழலை குறிப்பிடுகின்றது. வல திருவடியின் கீழ் முயலகன் அழுத்தப்பட்டிருக்கின்றான். இது பெருமானுடைய மறைப்பு தூழலை குறிப்பிடுகின்றது. குஞ்சித பாதத்தை இடது கரத்தால் காட்டிக் கொண்டிருப்பது உயிர்களுக்கு பேரின்பத்தினை உருவிக்கக்கூடிய அருள் தூழலை குறிப்பிடுகின்றது. இவ்வாறு அந்த பாடல் நமக்கு விளக்கம் தருகிறது. இதனை பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த ஆலயத்தில் திரு மூலட்டானேஸ்வரர் கோயில் என்று ஒரு தனிச்சன்னதி உண்டு. இறைவனுக்கு இங்கு மூலட்டானேஸ்வரர் என்றும் இறைவிக்கு உமையம்மை உமா பார்வதி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சிவகாம சுந்தரிக்கு தனி சன்னதி திருக்குளத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது. தலவிருட்சமாக தில்லையையும் ஆல் ஆகியவற்றையும் குறிப்பிடுகின்றது வழக்கம். நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய திருவுருளால் தேவாரம் முதலிய திருமுறைகளை இங்குதான் எடுத்து வழங்கியதாக வரலாறு திருமுறை கண்ட புராணம் குறிப்பிடுகின்றது. சேக்கிழாரும் பெரிய புராணத்தை இங்குதான் அரங்கேற்றினார். இந்த கோயில் சுமார் 40 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஆலயம். பல அரசர்களால் திருப்பணி செய்யப்பெற்றது. சிற்றம்பலமும் பேரம்பலமும் ஆதியில் ஏற்பட்டவை என்றும் அவை மரத்தால் ஆனவை என்றும் பல்லவர் காலத்திற்கும் முற்பட்டவை என்றும் கூறுவார்கள். இக்கோயிலிலேயே 5 சபைகள் உள்ளன. சிற்சபை என்பது சிற்றம்பலம். இது நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியும் விற்றிருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் எனப்படுவது. பெருமானுடைய வலப்புறத்தில் சிதம்பர ரகசியம் என்ற ஆகாய சுரூபமாய் அமைக்கப்பட்டுள்ள ஒரு இடம் உண்டு. இதற்கு புனுகு சட்டம் சாத்தி தங்க வில்வ மாலையையும் சாத்துவது வழக்கம். சிற்சபைக்குள் உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய 3 வகை திருமேனியுடன் வேறெங்கும் இல்லாத வகையில் ஒரே இடத்தில் பெருமான் நமக்கு காட்சியளிக்கின்றார். சகல திருமேனி அதாவது உருவ திருமேனி நடராஜ பெருமான், நிஷ்கள திருமேனி அதாவது அருவ திருமேனி சிதம்பர ரகசியம், சகல நிஷ்களம் அதாவது அரு உருவம் என்பது சந்திரமூலீஸ்வரர் எனக்கூடிய ஸ்படிகலிங்கம். இவையன்றி ரத்னசபாபதி எனும் மரகத நடராஜாவும் சொர்ணகால பைரவரும் இங்கு எழுந்தொழியுள்ளார்கள். கனக சபை என்பது திருச்சிற்றம்பலத்திற்கு எதிரில் உள்ளது. இங்கும் காலையில் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையாரும் ரத்ன சபாபதியும் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள பெட்டகத்திலிருந்து வெளிவந்து இங்கு அபிஷேக ஆராதனைகளை ஏற்றருளியுள்ளார்கள். இங்கு 4 தூண்களும் 4 வேதங்களாகவும் சுற்றிலும் உள்ள 28 மரத்தூண்களும் காமிக்கம் முதலிய 28 ஆகமங்களாகவும்
96 தத்துவங்கள் ஜன்னல்களாகவும் இருப்பதாக இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. தேவசபை என்பது பேரம்பலத்தை குறிப்பிடுவது. நிறுத்த சபை என்பது பெரும்பாலும் காளியும் தாண்டவம் புரிந்த இடம். சித்திர வேலைப்பாடுகள் கொண்டது. குதிரை பூட்டிய ஒரு தேர் போல அழகிய வேலைப்பாடுடன் கூடியது. இங்கு ஊர்து தாண்டவ மூர்த்தியினுடைய திருவுருவத்தை காண்கிறோம். சரபமூர்த்தியையும் தரிசிக்கிறோம். ராஜசபை என்பது ஆயிரங்கால் மண்டபம். இங்கு மார்கழியிலும் ஆனியிலும் நடராஜ பெருமான் அம்பிகையுடன் எழுந்துருளி அபிஷேகம் கொண்டருள்வார். தரிசனம் ஆருத்ரா தரிசனம் என்றும் ஆனி திருமஞ்சன தரிசனம் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. இந்த சபை சுமார் 340 அடி நீளமும் 190 அடி அகலமும் வரிசைக்கு 24 தூண்களாக 41 வரிசைகளும் கொண்டது. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை இங்குதான் அரங்கேற்றினார் என்பர். சிவகங்கை குளமும் 160 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்டது. அழகிய திருச்சுற்று மாளிகைகளும் வழிகளும் கொண்டது. காளிங்கராயன் என்பவனால் எடுப்பிக்கப்பட்டது. தவிரவும் மிக பழமையான 100 மண்டபம் ஒன்றும் முதல் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டதாக இங்கு அமைந்திருக்கிறது. காளிங்கராயன் இதனை கட்டி விக்ரம சோழன் திருமண்டபம் என்று பெயர்மிட்டான். அனபாய சோழனாகிய 2ஆம் குலோத்துங்கன் சிவகாமி அம்மனுடைய கோயிலை கட்டினான் என்பர். இங்கும் திருச்சுற்று மாளிகைகள் மிக அழகாக அமைந்துள்ளன. கீழ்வரிசை முழுவதும் நாட்டிய சிற்பங்களும் பக்கவாத்தியங்களுடைய சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த அம்பிகையினுடைய பெயர் திரு காமகோட்டம் உடைய பெரிய நாச்சியார் என்று கல்வெட்டுகளால் அறிகிறோம். இந்த கோயிலின் 4 திசையிலும் பிரம்மாண்டமான 4 ராஜகோபுரங்கள் அமைந்துள்ளன. இவை பல அரசர்கள் காலங்களில் கட்டப்பெற்றவை. கோபுரங்களிலும் சிற்பங்களை நாம் மிகுதியாக காண்கின்றோம். இந்த கோபுரங்கள் சோழ அரசர்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் கட்டப்பெற்றவை. கிழக்கு கோபுரத்தில் 7 நிலை மாடங்களை காண்கின்றோம். இது 2ஆம் குலோத்துங்கனால் ஆரம்பிக்கப்பெற்று பிறகு காடவர்கோன் 2ஆம் கோப்பெரும் சிங்கனால் திருத்தி அமைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பச்சைப்ப முதலியார் இதனை பழுது பார்த்தார். இதில் 108 தாண்டவ பேதங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இதனுடைய மற்றொரு பகுதி மேற்கு கோபுரத்தில் தொடர்ந்து அமைக்கப்பட்டுள்ளன. இவையல்லாமல் சோமாஸ்கந்தர், கஜசம்ஹாரர், அர்த்தநாரீஸ்வரர், ஊர்து தாண்டவர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், தேவேந்திரன், நாரதர், திருமூலர், அகஸ்தியர், திரிபுராந்தகர் ஆகிய மூர்த்திகளையும் இங்கு சிற்பங்களாக காண்கின்றோம். மேற்கு ராஜகோபுரம் முதல் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியினால் கட்டப்பட்டது என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இதிலும் பரதநாட்டிய சிற்பங்கள், சூரியன், ரிஷபாரூடர், பசுபதி முதலிய மூர்த்திகள் மிகச் சிறப்பாக அமைக்கப்பெற்றுள்ளன. இதில் உள்ள தாரக சம்ஹார சுப்பிரமணியருடைய சிற்பம் மிக அழகானது. கற்பக விநாயகர் நர்த்தனம் ஆடுவது போல அமைந்துள்ளது. இவரே இந்த தலத்து விநாயகராகவும் குறிப்பிடுவர். வடக்கு ராஜகோபுரத்தை கிருஷ்ணதேவராயர் கட்டினார் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அவருடைய உருவச்சிலையும் நாம் காண்கின்றோம். இதிலும் பல பரதநாட்டிய சிற்பங்கள் அமைந்துள்ளன. தெற்கு ராஜகோபுரமும் 7 நிலைகளை கொண்டது. இதனை 2ஆம் கோப்பெரும் சிங்கன் என்ற சிறந்த சிவபக்தன் கட்டினான். இந்த கோபுரத்தில் கயல் உருவங்களை காண்கின்றோம். ஆகவே பாண்டியன் கட்டியது என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த கோபுரத்தில் சந்திரசேகரர், அர்த்தநாரீஸ்வரர், திரிபுராந்தகர், மகிஷாசுரமர்தினி, விக்ஷாடனர் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். இந்த வடக்கு கோபுரத்திற்கு அருகாமையில் வடமேற்கு மூலையில் பாண்டிநாயகம் என்ற ஒரு சன்னதி முருகப்பெருமானுக்காக மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டிய அழகிய கோயிலையும் மண்டபத்தையும் காண்கின்றோம். இது தேர் போன்ற உருளைகள் மாட்டி யானைகள் இழுக்கக்கூடிய ஒரு நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. சிற்ப சிறப்பு மிகுந்தது. உயர்ந்த மேடையின் மீது முருகப்பெருமான் மயில் மீது எழுந்தருளியுள்ளார். வள்ளிதேவி யானை அருகில் இருக்கிறார்கள். மிக அருமையான வேலைப்பாடு அமைந்த திருமேனிகள். இது தற்சமயம் திருப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ளது. சிவகங்கையின் வடக்கில் தொகையடியார்களுடைய கோயில்களாக சிவலிங்க திருவுருங்கள் அமைத்து நவலிங்கம் கோயில் என்று திருத்தொண்ட தொகை ஈச்சுரம் என்று பெயரிட்டு அமைத்துள்ளார்கள். பல்லவ மன்னன் 2ஆம் சிம்மவர்மன் என்பவனும் தில்லை பெருமானை தரிசித்து தன்னுடைய வெம்மை நோய் நீங்கி அருள் பெற்றான். சபையை புதுப்பித்து பல மண்டபங்கள் கட்டினான். கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் தில்லை 3000 ஒருவர். மறைஞான சம்பந்தரிடம் உபதேசம் பெற்றவர். அவரோடு ஒருங்கே இருந்து தன் குருநாதர் உண்ட பரிகலை சேஷத்தை புசித்தவர். கருத்து வேறுபாடால் அவர் தில்லைக்கு பக்கத்தில் உள்ள கொற்றவன்குடி என்ற
இடத்தில் வசிக்க நேரிட்டது. அப்பொழுது உற்சவ காலத்தில் கொடியேற்றம் செய்யும் பொழுது அது உயரவில்லை. அசரீரி வாக்கின்படி உமாபதி சிவத்திடம் தீட்சை சென்று அவரை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அவர் கொடிக்கவி என்ற ஒரு நூலை செய்து கொடியினை ஏற்றி வைத்தார். பெற்றான் சாம்பன் என்னும் ஒரு புலையனுக்கும் முள்ளிச்செடிக்கும் முக்தி கொடுத்தவரும் இவரே. இவர் பல நூல்கள் ஏற்றியுள்ளார்கள். இவருடைய குருமூர்த்தத்தை கொற்றவன்குடியில் காண்கின்றோம். குத்தப்பெருமானுடன் வந்து கைலாயத்திலிருந்து எழுந்துள்ளவர்கள் தில்லை தீட்சிதர்கள் என்று குறிப்பிடுவது வழக்கம். இவர்களை தேவாரத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் வந்தபொழுது தில்லை மூவாயிரவர் சிவகணங்களாகவே அவருக்கு காட்சியளித்ததாக பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. அதனை ஆடினாய் நறு நெய்யோடு என துவங்கும் திருப்பதிகத்தில் 3வது பாடலில் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். அந்த தீட்சர்களும் அவருக்கு நீல கரிய மிடறு உடையவர்களாகவே, நெற்றிக்கண் உடையவர்களாகவே, சூலத்தை ஏந்தியவர்களாகவே, சுடலை போடியை அணிந்த மேனியராகவே, வார்ச்சடையராகவே, அப்படிப்பட்ட சிவகணங்களாகிய தில்லை மூவாயிரவர் தொழுதேத்தும் சிற்றம்பலம் என்று குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தர். இந்த அம்பலத்து உறைவான் அடியார்களுக்கு அடையா வினையே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். அங்கையால் தொழவல்ல அடியார்களை வாதியாது அகலும் நலியா மலி தீவினையே என்பது அவருடைய வாக்கு. இந்த பெருமானை வழிபட்டால் மேலுலகம் பெறுதல் எளிது, அதாவது காண முக்தி தருவது அல்லவா. ஆகவே இந்த பெருமானை தரிசித்தவர்களுக்கு முக்தி மிகவும் எளிது என்பதை சிற்றம்பலம் மெய்யினாய் கடலே தொழுது எய்துதும் மேலுலகே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில் திருஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதியங்களுள் 2 திருப்பதியங்களும், திருநாகூர் சுவாமிகள் அருளிய திருப்பதியங்களுள் 8 திருப்பதியங்களும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதியங்களுள் 1 திருப்பதியமும் தற்சமயம் நமக்கு கிடைக்கின்றன. திருவாசகத்தில் சுமார் பாதி அளவு தில்லையில் அருளியதாகவே அமைந்துள்ளது. அதே போல திருவிசைப்பாவிலும் ஏறத்தாழ பாதி பாடல்கள் தில்லை பெருமானுடைய புகழையே பாடுவதாக உள்ளன. 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்திலும் ராஜபெருமானுடைய திருக்கூத்து தரிசனத்தை பலவாறு திருமூல சிறப்பிப்பதை நாம் தரிசிக்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். அவர் இந்த மனித உடலையே சிவலிங்கமாகவும் சிதம்பரமாகவும் குறிப்பிடுவது நாம் அறிந்து இன்புறத்தக்கது. மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே என்பது அந்த பாடல். இதில் சிதம்பரம் என்ற தொடர் அமைந்துள்ளது நாம் மகிழ்த்தக்க ஒரு செய்தியாகும். பிற இலக்கியங்களில் பெரும்பற்ற புலியூர் என்றும், புலியூர் என்றும், திருச்சிற்றம்பலம் என்றும், தில்லை என்றும் குறிப்பிடக்கூடிய இந்த தலம் இந்த இடத்தில் சிதம்பரம் என்று திருமூலர் பெருமானால் பாடப்பெற்றுள்ளது. இங்கு சேரமான் பெருமாள் நாயனாரும் பெருமானை தரிசித்து பரவியுள்ளார். 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணமும் இங்குதான் ஆரம்பிக்கப்பெற்றது, அரங்கேற்றப்பட்டது. இதில் அனைவரும் அறிந்த அற்புதமான பாடல் குனித்த புருவோம் என்ற பாடல். இந்த பெருமானை காண்பதாகில் அதற்காகவே ஒரு பிறவியும் வேண்டும் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அந்த பெருமானுடைய திருவுருவ வர்ணனையை அருமையாக படம் பிடித்து காட்டுவது போல் அமைந்துள்ளது இந்த பாடல். எப்பொழுது நீ வந்தாய் என்று கேட்பது போல் இருக்கிறதாம் பெருமானுடைய திருமுகத்தில் அமைந்துள்ள திருக்குறிப்பு. அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு இந்த தரிசனத்தை தருவதற்கு நமக்கு பூர்வ ஜென்மங்களில் அமைந்த புண்ணியத்தால் மட்டுமே கிடைக்கும் அல்லவா. ஆகவே வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி என்கின்றார். ஆகவே நாம் கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நம்முடைய குழைமை. அந்த பெருமானுடைய நாமமாகிய அஞ்செழுத்தை நாம் நாவில் கொள்ள வேண்டும். 7 பிறப்பும் அவனுக்கே ஆட்சி செய்ய வேண்டும். துடைத்தாலும் போகாது அவனையே கதியென இருக்க வேண்டும். தூநீறு அணிந்து அவனுடைய பாதமே அடைக்கலமாக நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதாக தனக்கு சொல்வதாக அமைத்து பாடுகின்றார் அப்பர் பெருமான். யாருக்கும் அறிய முடியாத பரம்பொருளை, தில்லைவாழ் அந்தணருடைய சிந்தையில் விட்டிருக்கக்கூடிய பரம்பொருளை, அருமறையின் அகத்தில் இருப்பவனை, அணுவுக்கு அணுவாயிருப்பவனை, யாராலும் அறிந்து கொள்ள முடியாத தத்துவனை, தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய நடராஜ ராஜமூர்த்தியை, பெரும்பற்ற பொலியூர் பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று திருத்தாண்டகத்தில் பாடுகின்றார் அப்பர் பெருமான். அந்த கூத்தனை பேசாத நாட்களெல்லாம் பிறவாத நாட்களாகவே ஆகிவிடுகின்றன. சிவசிதம்பரம் என்று சொல்லாத நாட்களெல்லாம் பிறவாத நாட்கள். அந்த
பெருமானை அடியேன் மறந்து உய்வனோ என்று ஒரு குறுந்தொகை முழுவதும் பாடியிருக்கின்றார் அப்பர் பெருமான். அந்த அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுது கூட நான் மறக்கவில்லை, அப்படி மறந்தால் நான் உய்ய முடியுமா என்று குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமான். அவரை எழில் துணை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அவர் பாடுவதால் நாமும் மறக்கலாகாது என்று நமக்கும் உணர்த்துகின்றார் குருநாதர். இந்த தலத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், அர்த்தஜாம பூஜையின் பொழுது எல்லா தலங்களில் உள்ள சிவ அம்சங்களும் சிவமூர்த்திகளும் இங்கு வந்து பெருமானோடு இரண்டர கலந்து விடுவதாகவும், அப்பொழுது தரிசனம் செய்யும் பொழுது எல்லா தலங்களுள் விட்டிருக்கக்கூடிய பெருமானையும் இந்த நடராஜ வடிவில் நாம் காண்கின்றோம். ஆகவே அர்த்தஜாம தரிசனத்தை மிகவும் விசேஷமாக கூறுவார்கள் பெரியோர்கள். இதற்கு அணி செய்வதாக புக்க திருத்தாண்டகம் என்ற ஒரு திருப்பதிகத்தை அப்பர் பெருமான் நமக்காக அருளி செய்திருக்கின்றார். பல்வேறு தலங்களில் உள்ள பெருமானும் இந்த புலியூர் சிற்றம்பலமே புக்கார் என்று கூறியபடியால் இதை புக்க திருத்தாண்டகம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த அர்த்தஜாம வேளையில் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அந்த ஞானாகாசத்தில் இருக்கக்கூடிய நடராஜமூர்த்தியை தியானம் செய்பவர்கள், தரிசிப்பவர்கள் எல்லா பேரின்பங்களையும் பெறுவார்கள் என்பது பெரியோர்கள் கூறுவதும் அனுபவத்தில் உணரப்படுவதும் ஒன்று. பூதங்கள் சூழ புலித்தோல் வீக்கி அந்த சடை பின்தா சடை ஆட பெருமான் அங்கு காட்சியளிக்கக்கூடிய கோலத்தை கண்டவர்களுக்கு அப்பர் பெருமான் சொல்வது போல, அந்த திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பது என்னே என்று சொல்வது போல, வேறு எதையுமே இனி காண வேண்டியது இல்லை, இதை பார்த்த கண்களால் வேறு எதை காண வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உணரப்படும். அந்த உணர்வை பெருமான் நிச்சயமாக ஏற்படுத்துவான். அவன் அருளாலேதானே அவன் தாளை வணங்க வேண்டும். ஆகவே அவன் அருள் இருந்தால்தான் அந்த தரிசனமும் நமக்கு கிட்டும். ஆகவே பல தலங்களுடைய மூர்த்தியையும் ஒருங்கே நாம் தரிசித்த பலனையும் இந்த அர்த்தஜாம வேளையில் நாம் இங்கு தரிசிக்கிறோம். அந்த பெருமான் மடித்து ஆடக்கூடிய பெருமான். அவன் நம்மை காலனார் பாசக்கயிற்றினால் பற்றி கொண்டு நரகத்தில் இட்டு செக்கில் இடும்பொழுது நம்மை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மூர்த்தி என்று குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனால் அன்பராய் சென்று அவருடைய திருவடிகளுக்கு முன் வீழும் சிந்தையாரை தருமனார் தமர் செக்கில் இடும்பொழுது அவன் நம்மை காக்காமல் இருப்பானா? தடுத்து ஆட்கொள்வான் அல்லவா? அப்படிப்பட்ட மூர்த்தியை நாம் பெற்றாமன்றே என்று அவன் அந்த யம பயத்தை நீக்கி எதை கொடுப்பான்? அருமையாம் தன் உலகம் தருவானே என்று குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தன்னுடைய சிவலோகத்தை எடுத்துடுவான், நரகத்தில் நம்மை துன்பப்படும்படியாக செய்ய மாட்டான் என்று நமக்கு இந்த தலத்தில் உள்ள பதிகத்தின் மூலம் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெரிவிக்கின்றார். அவன் எப்படிப்பட்ட மூர்த்தி? சமணர்க்கும் சாக்கியர்க்கும் மூடம் வைத்த பூழுடைய புலியூர் சிற்றம்பல பெருமான் அல்லவா? இந்த பெருமானை பேரூரிலும் நாம் தரிசிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட பெருமானை புலியூர் சிற்றம்பலத்திலும் தரிசிக்கிறோம். ஆகவே இந்த நடனம் தரிசிக்க வேண்டிய நடனம், காண வேண்டிய நடனம், முக்தி பெற வேண்டிய எளிய வழி என்பதையெல்லாம் அடக்கிய போல் இந்த பதிகம் அமைந்துள்ளது. திருவாசகம் பாடிய மாணிக்கவாசகருக்கு முக்தி வழங்கிய தலம் சிதம்பரமே ஆகும். திருவம்பாவையை விரும்பி கேட்ட பெருமான் இவன். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று மாணிக்கவாசகருக்கு கட்டளையிட்டவனும் இந்த ஆனந்த நடராஜ பெருமானே. யாவர்க்கும் உணர்வதற்கு கூடிய அறியக்கூடிய இந்த மூர்த்தி இவ்வாறு தமிழ் கேட்க விரும்பி மணிவாசகர் வாயிலாக அந்த திருக்கோவையாரை வெளிவரச் செய்தது ஒரு அற்புதமே ஆகும். அவன் அடியார் கேளியவன் அல்லவா? எங்கு இருக்கின்றான்? திருச்சிற்றம்பலத்தில் மாத்திரமா இருக்கின்றான்? என்னுடைய சிந்தையில் கூட அல்லவா இருக்கின்றான்? தன்னுடைய சிந்தையிலும் அவன் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். அவன் எப்படிப்பட்டவன்? கற்பகம் போன்றவன், கற்றவர்களுக்கு நல்ல துணையாக இருப்பவன், சிந்தாமணியாக இருப்பவன். அப்படிப்பட்ட தில்லை சிவனுடைய திருவடியை நாம் வணங்குவோம் என்று காரணி கற்பகமாகவும் கற்றவர் நற்றுணையாகவும் பாணர் ஒக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர் தம் சங்க நிதி விதி சேர் ஊருணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் உதியமே என்று திருக்கோவையார் நமக்கு குறிப்பிடுகின்றது.
அதே போல திருமாளிகை தேவர் தொடங்கி பல ஆசிரியர்களும் திருவிசிப்பாவில் இந்த ஆனந்த கூத்தனை போற்றி பரவுகின்றார்கள். இதில் நாம் அவனை பாடுவதற்கு அவன் பணிக்க வேண்டும், அவனை பணிவதற்கு அவன் நமக்கு அந்த பாக்கியத்தை அருள வேண்டும் என்ற ஒரு சைவ சித்தாந்த கருத்து அற்புதமாக கூறப்பட்டுள்ளது. அவனை நினைப்பதே நாம் நினைத்து செய்வதில்லை, நம்முடைய இச்சையில் இல்லை, அவன் நினைக்க வேண்டும். அதற்கு இவ்வாறு குறிப்பிடுகின்றார் திருவிசிப்ப ஆசிரியர். இவ்வாறு ஆதி பரனாகிய ஈசன் ஆட, அவனது அங்கை கனல் ஆட, ஓதும் சடை ஆட, உன்மத்தம் முற்றும் ஆட, பாதி மதி ஆட, பார் அண்டம் மீது ஆட, நாதமோடு ஆடிய அந்த நாதாந்த நட்டத்தை திருமூலதேவர் திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்றார். சுந்தரமுத் சுவாமிகள் இந்த தலத்திற்கு வந்து பெருமானை தரிசித்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவதோடு தில்லை தரிசனத்தை நாம் நிறைவு செய்கின்றோம்.